மெடிக்கல் செலக்ஷன் இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்கான விண்ணப்ப பதிவு 4/8/2025 மாலையுடன் நிறைவடைய இருக்கின்றது. இந்த தருணத்தில் தான் ஒவ்வொரு மாணவர்கள் மனதிலும் கலந்தாய்வு எவ்வாறு நடைபெறும், சாய்ஸ் ஃபில்லிங் எதனுடைய அடிப்படையில் மேற்கொள்வது, அலாட்மெண்ட் எதனுடைய அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் போன்ற எண்ணற்ற சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. மாணவர்களே, உங்களுக்காகத்தான் இந்த வீடியோல இது சார்ந்த அனைத்து விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். எனவே நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. மருத்துவம் படிப்பதற்கு இந்தியாவில் 2 வகையான கலந்தாய்வுகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒன்று அகில இந்திய அளவில் MCC நடத்தக்கூடிய கலந்தாய்வு, மற்றொன்று ஸ்டேட் கலந்தாய்வு. MCC கலந்தாய்வில் நீங்கள் கலந்து கொள்கின்ற பொழுது எய்ம்ஸ், ஜிப்மர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போன்ற டாப் மோஸ்ட் பல்கலைக்கழகங்களிலும் மேலும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களிலும் MBBS படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டியின் கீழ் செயல்படக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய MBBS மற்றும் இந்த BDS இடங்களை நிரப்புவதற்காகத்தான் TN மெடிக்கல் செலக்ஷன் ஒவ்வொரு வருடமும் இந்த கலந்தாய்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கலந்தாய்வில் கலந்துக்கணும் அப்படின்னா அதற்கு மாணவர்கள் TN மெடிக்கல் செலக்ஷன்.org என்ற இணையதளத்திலே ரிஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்க வேண்டும். ரிஜிஸ்ட்ரேஷன் செய்த மாணவர்களுக்கான ரேங்க் லிஸ்ட் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த ரேங்க் லிஸ்டிலே இடம்பெற்ற மாணவர்கள் தான் நடைபெறக்கூடிய கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மற்றும் 7.5% இடஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வு ஆஃப்லைன் முறையிலே நிறைவடைந்திருக்கின்றது. தற்பொழுது ஆன்லைன் கலந்தாய்வுக்கான விண்ணப்ப பதிவு மற்றும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கலந்தாய்வை பொறுத்தவரையிலும் ரவுண்ட் 1 ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் ஆர் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் ஆர் மாப் அப் கவுன்சிலிங், ஃபோர்த் ரவுண்ட் ஆர் ஸ்டே வேகன்சி என்ற அடிப்படையில் 4 ரவுண்டுகளாக கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கலந்தாய்வில் மாணவர்கள் கலந்துக்கணும் அப்படின்னா 2 வகையான கட்டணத்தை செலுத்த வேண்டும். ஒன்று நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணம், மற்றொன்று ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட். தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் 3 அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் சென்று மாணவர்கள் படிக்க விரும்புகின்ற பொழுது அவர்கள் நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணத்தை மட்டும் செலுத்தினால் போதுமானது. 22 செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரிகள், 20 செல்ஃப் ஃபைனான்ஸ் பல் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் 4 பிரைவேட் பல்கலைக்கழகங்கள்ல மாணவர்கள் MBBS படிக்க விரும்புகின்ற பொழுது அவர்கள் 30,000 ரூபாயை செக்யூரிட்டி டெபாசிட்டாகவும் 500 ரூபாயை நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணமாகவும் செலுத்தி அதன் பிறகுதான் அவர்கள் கலந்தாய்விலே கலந்து கொள்ள முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டா இடங்களை பெற விரும்பக்கூடிய மாணவர்களாக இருக்கின்ற தருணத்திலே அவர்கள் நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணமாக 1000 ரூபாயையும் செக்யூரிட்டி டெபாசிட்டாக 1,00,000 ரூபாயையும் செலுத்த வேண்டும். கவுன்சிலிங் எவ்வாறு நடைபெறும், சாய்ஸ் ஃபில்லிங் எதனுடைய அடிப்படையில் மேற்கொள்வது, அலாட்மெண்ட் எதனுடைய அடிப்படையில் வழங்கப்படும் என்பதை புரிந்து கொள்வதற்காக 5 மாணவர்கள் இந்த கலந்தாய்விலே கலந்து கொள்கின்றார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். அதில் முதல் மாணவர் 60க்கும் குறைவான ரேங்கை பெற்று MMCல தான் மருத்துவம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி முதலிடத்திலும் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி 2வது இடத்திலும் வரிசைப்படுத்தி மீதம் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை அதன் பின்பும் வரிசைப்படுத்தி ஒரு சாய்ஸ் லிஸ்டை தயார் செய்திருக்கின்றார். இந்த மாணவர் கவுன்சிலிங்ல கலந்துக்கணும் அப்படின்னா அதற்காக நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணமாக 500 ரூபாயை மட்டும் செலுத்தினால் போதுமானது. 2வது மாணவரை பொறுத்தவரையிலும் முதல் மாணவரை காட்டும் சற்று குறைவான மதிப்பெண்களை பெற்றாலும் MMC அல்லது ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவம் படிக்கணும் என்ற ஒரு ஆசையோடு அவரும் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி 1வது இடத்திலும் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி 2வது இடத்திலும் அதனைத் தொடர்ந்து 10வது இடத்துல கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியையும் வரிசைப்படுத்தி 37 அரசு மருத்துவக் கல்லூரிகளை மற்றும் சாய்ஸ் லிஸ்டில் இடம்பெற செய்து ஒரு சாய்ஸ் லிஸ்டை தயார் செய்திருக்கின்றார். இந்த மாணவரும் 500 ரூபாயை மட்டும் செலுத்தி கலந்தாய்விலே கலந்து கொள்ளலாம். 3வது மாணவருக்கு மதிப்பெண்கள் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால அரசு கல்லூரிகளில் இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா அல்லது செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரிகளாவது இடம் கிடைக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவர் ஒரு சாய்ஸ் லிஸ்டை தயார் செய்திருக்கின்றார். அந்த சாய்ஸ் லிஸ்ட்ல அரசு மருத்துவக் கல்லூரிகளோடு செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரிகளையும் சேர்த்திருக்கின்றார். அவ்வாறு செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரிகளை அவர் சேர்த்து சாய்ஸ் லிஸ்ட் தயார் செய்யணும் அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட்டாக 30,000 ரூபாயையும் நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணமாக 500 ரூபாயும் செலுத்திய பின்புதான் அந்த மாணவரால் சாய்ஸ் லாக் செய்ய முடியும். அடுத்து 4வது மாணவரை பொறுத்தவரையிலும் MBBS படிப்பதற்கு இடம் கிடைக்காத போது BDS படிப்பதற்காவது வாய்ப்பு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்போடு 37 அரசு மருத்துவக் கல்லூரிகளை ஃபர்ஸ்ட் சாய்ஸாகவும் 20 செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரிகளை அடுத்த வரிசையிலும் 4 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸை அதனை அடுத்தும் அதனோடு 3 அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளை அடுத்த வரிசையிலும் வரிசைப்படுத்தி ஒரு சாய்ஸ் லிஸ்டை தயார் செய்திருக்கின்றார். இந்த 4வது மாணவர் கலந்தாய்வில் கலந்துக்கணும் அப்படின்னா அதற்காக அவர் 30,500 ரூபாயை செலுத்த வேண்டும். அடுத்த 5வது மாணவர் அரசு ஒதுக்கீட்டிலோ அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலோ இடம் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்போடு 2 வகையான சாய்ஸ் லிஸ்டை தயார் செய்திருக்கின்றார். ஒன்று அரசு ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள், 20 செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரிகள் மற்றும் 4 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்களையும் அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்காகவும் ஒரு சாய்ஸ் லிஸ்டை
ப்ராசஸை தயார் செய்திருக்கின்றார். இந்த மாணவர் இந்த 2 கவுன்சிலிங்கிலும் கலந்துக்கணும் அப்படின்னா அரசு ஒதுக்கீட்டு இடங்களை பெறுவதற்காக 30,500 ரூபாயையும், மேனேஜ்மெண்ட் கோட்டா இடங்களை பெறுவதற்காக 1,10,000 ரூபாயையும் செலுத்தி அதன் பிறகு அவர் சாய்ஸ் லாக் செய்து கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம். இந்த வகையில சாய்ஸ் ஃபில்லிங்கை மேற்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய நீட் மதிப்பெண்களின் அடிப்படையிலும் கம்யூனல் ரிசர்வேஷன் அடிப்படையிலும் இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த அடிப்படையில் முதல் மாணவருக்கு MMC மருத்துவக் கல்லூரியில் ஓபன் கேட்டகரியிலும், இரண்டாவது மாணவருக்கு 10வது சாய்ஸாக அவர் கொடுத்திருந்த கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியும், மூன்றாவது மாணவருக்கு KMCH மருத்துவக் கல்லூரியில ஒரு இடமும், நான்காவது மாணவருக்கு நாட் அலாட்டட் என்ற வகையிலும், ஐந்தாவது மாணவருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக PHG கல்லூரியிலும் இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மாணவர்களுக்கு அடுத்தடுத்த ரவுண்ட்ல என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, முதல் மாணவர் BC கேட்டகரியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு OC கேட்டகரியில இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாணவர் ரேங்க் லிஸ்ட்ல 60க்கும் குறைவான ரேங்கை பெற்றிருந்த காரணத்தினாலும், மேலும் அவர் விரும்பிய MMC மருத்துவக் கல்லூரியில ஓபன் கேட்டகரியில 61 இடங்கள் இருந்த காரணத்தினாலும் அவருக்கு ஓபன் கேட்டகரியில இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. விரும்பிய கல்லூரியில இடம் பெற்ற அந்த மாணவர் அந்த கல்லூரியினுடைய ஒரு வருட கட்டணமாகிய 18,073 ரூபாயை ஆன்லைனிலே செலுத்தி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் செய்து மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியிலே குறித்த நேரத்திலே சென்று ஒரிஜினல் சான்றிதழ்கள், ஜெராக்ஸ் மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவினை அந்த கல்லூரியிலே செலுத்தி அட்மிஷன் ப்ராசஸை நிறைவு செய்து அந்த கல்லூரியிலே சென்று சேர்ந்து கொள்ளலாம். இரண்டாவது மாணவரை பொறுத்தவரையிலும் அவர் எதிர்பார்த்த கல்லூரியை தவிர்த்து 10வது ஆப்ஷனாக அவர் கொடுத்திருக்க கல்லூரி தான் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த மாணவருக்கு விரும்பிய கல்லூரியில இடம் கிடைப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங். இந்த ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல அந்த மாணவர் 2 வழிமுறைகளிலே கலந்து கொள்ளலாம். ஒன்று, தனக்கு ஒதுக்கீடு பெற்ற கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியிலே அதற்குண்டான கட்டணத்தை செலுத்தி சேர்ந்த பிறகு ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல கலந்து கொள்வது. இந்த வகையில அந்த மாணவர் கலந்து கொள்கின்ற பொழுது ரீ அலாட்மெண்ட்ல இடம் கிடைக்காத போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவருக்கு கிடைத்த கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியிலேயே தன்னுடைய மருத்துவ படிப்பை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல அவருக்கு இடம் கிடைக்கின்ற பொழுது ரீ அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் செய்து ஒதுக்கீடு பெற்ற அந்த கல்லூரியிலே சென்று சேர்ந்து கொள்ளலாம். அவ்வாறு ஒதுக்கீடு கிடைக்கின்ற பொழுது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவருக்கு கிடைத்த அந்த கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியினுடைய இடமானது விர்ச்சுவல் வேகன்சி என்ற வகையில் மற்றொரு மாணவருக்கு ஒரு வாய்ப்பாக சென்றுவிடும். இரண்டாவது வழிமுறை என்பது அவருக்கு ஒதுக்கீடு பெற்ற கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியிலே சென்று சேராமல் நேரடியாக ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்கிலும் அந்த மாணவர் கலந்து கொள்ளலாம். இவ்வாறு கலந்து கொள்கின்ற பொழுது ஒருவேளை ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்கில் அவருக்கு இடம் கிடைக்காத போது ஃபர்ஸ்ட் ரவுண்டிலே அவருக்காக ஒதுக்கீடு பெற்ற அந்த கல்லூரிக்கு அவர் உரிமை கோர இயலாது. அந்த மாணவர் அடுத்து மாப்பப் ரவுண்டில் கலந்து கொண்டு தங்களுக்கு இடம் கிடைக்குமா என்று காத்திருக்க வேண்டும். அடுத்து மூன்றாவது மாணவருக்கு அரசு கல்லூரிகள்ல இடம் கிடைக்காமல் செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகள்ல அரசு ஒதுக்கீட்டில் மட்டும்தான் இடம் என்பது கிடைத்திருக்கின்றது. இந்த மாணவருக்கும் அவர் விரும்பிய கல்லூரியில இடம் பெறுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங். ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல கலந்து கொள்வதற்கு முன்பு அந்த மாணவர் செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரியில சேர விரும்பினால் அதற்காக அவர் அந்த கல்லூரியினுடைய ஒரு வருட கட்டணமாக 4,50,000 ரூபாயை செலுத்திய பிறகுதான் அவர் கல்லூரியில சென்று சேர முடியும். அதன் பிறகு அந்த மாணவர் ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல கலந்து கொள்ளலாம். இவ்வாறு ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல அந்த கலந்து கொள்ளக்கூடிய அந்த மாணவருக்கு ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல அரசு கல்லூரியில இடம் கிடைக்கின்ற பொழுது ரீ அலாட்மெண்ட் ஆணையை தரவிறக்கம் செய்து அவர் அந்த கல்லூரியில சென்று சேர்ந்து கொள்ளலாம். அவர் கூடுதலாக செலுத்தி இருக்கக்கூடிய 4,32,000 ரூபாயானது அவருடைய வங்கி கணக்குக்கு திருப்பி அனுப்பப்படும். மேலும் அந்த அரசு கல்லூரியினுடைய 18,073 ரூபாயானது செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரியிலிருந்து அந்த அரசு கல்லூரிக்கு மாற்றம் செய்யப்படும். நான்காவது மாணவருக்கு எந்த விதமான கல்லூரிகளிலும் இடம் ஒதுக்கீடு செய்யப்படாத காரணத்தினால் அந்த மாணவர் செகண்ட் ரவுண்ட் கலந்தாய்விலே கலந்து கொண்டு தங்களுக்கு விருப்பமான கல்லூரியை தேர்வு செய்யலாம். ஐந்தாவது மாணவருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலே இடம் கிடைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு வருட கட்டணமாகிய 13,50,000 ரூபாயை செலுத்திய பிறகுதான் அந்த கல்லூரியிலே சென்று சேர முடியும். இதனுடைய அடிப்படையில் தான் இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் செகண்ட் ரவுண்ட்லயும் ஒதுக்கீடு ஆணை பெற்ற மாணவர்கள் அந்த கல்லூரியில சேர்வதற்கும் இல்லாத தருணத்திலே ஃப்ரீ எக்ஸிட் என்ற முறையிலே எந்தவித கட்டணத்தையும் செலுத்தாமல் ரிசைன் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. ஆனா தேர்ட் ரவுண்ட்ல ஒதுக்கீடு ஆணை பெற்ற மாணவர்கள் நிச்சயம் அந்த கல்லூரியிலே சென்று சேர்ந்து கொள்ள வேண்டும். சேராத தருணத்தில் அவர்கள் செலுத்தி இருக்கக்கூடிய செக்யூரிட்டி டெபாசிட் அதனோடு டிஸ்கண்டினியூஷன் கட்டணமாக 10 லட்சம் ரூபாயையும் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அடுத்து இந்த செகண்ட் ரவுண்ட் கலந்தாய்வுல கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்காக கிடைக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒதுக்கீட்டு ஆணையை பெற்று கல்லூரிகள்ல சென்று மாணவர்கள் சேராததன் காரணமாக ஏற்படக்கூடிய காலி இடங்களும், விர்ச்சுவல் வேகன்சி என்ற முறையில் ஏற்படக்கூடிய காலி இடங்களும், புதியதாக அங்கீகாரம் பெறுவதன் காரணமாக கிடைக்கக்கூடிய இடங்களும் இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கான காலி இடங்களாக கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. அதே போன்றுதான் மூன்றாம் ரவுண்ட்
ஆகிய மாப்பப் ரவுண்ட்ல கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல ஏற்படக்கூடிய காலி இடங்களும் செகண்ட் ரவுண்டில் ஏற்படக்கூடிய விர்ச்சுவல் வேகன்சி இடங்களும் அதனோடு புதியதாக அங்கீகாரம் பெற்று கிடைக்கக்கூடிய அந்த கல்லூரியினுடைய இடங்களும் தேர்ட் ரவுண்ட்ல கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு காலி இடங்களாக கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. இப்போ ஃபோர்த் ரவுண்ட் ஸ்டே வேகன்சி ரவுண்ட்ல மாணவர்கள் கலந்துக்கணும் அப்படின்னா அதற்காக அடிஷனல் செக்யூரிட்டி டெபாசிட் என்ற வகையிலே 5 லட்சம் ரூபாயும் கூடுதலாக செலுத்த வேண்டியதாக இருக்கும். இந்த ஃபோர்த் ரவுண்ட்ல ஒதுக்கீட்டு ஆணையை பெற்ற மாணவர்கள் நிச்சயம் அந்த கல்லூரியிலே சென்று சேர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு சேராமல் இருக்கக்கூடிய தருணத்தில் அடிஷனல் செக்யூரிட்டி டெபாசிட் மற்றும் டிஸ்கண்டினியூஷன் சார்ஜ் போன்றவற்றை மாணவர்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதனோடு அடுத்து வரக்கூடிய கலந்தாய்வுல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்காமல் போவதற்கான ஒரு சூழல் என்பது இருக்கின்றது. எனவே மாணவர்கள் இந்த கவுன்சிலிங்ல கலந்து கொண்டு சாய்ஸ் ஃபில்லிங்கை செய்கின்ற பொழுது தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை மட்டுமே சாய்ஸ் ஃபில்லிங்கிலே இடம்பெற செய்ய வேண்டும். இந்த வகையில் சாய்ஸ் ஃபில்லிங்கை செய்து மருத்துவ கல்லூரியில இடம்பெற்று மருத்துவம் படித்து வாழ்க்கையில வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.